நான் உன் தங்கை மட்டுமல்ல, சோழ நாட்டின் இளவரசியும் கூட. எனக்கு சோழ நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் முக்கியம். பொன்னியின் செல்வன் பாகம் 1 70 வருஷம் கனவு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு நம்மளே பல வருடங்கள் வெயிட் பண்ணி காத்து இருந்திருக்கோம். இந்த படம் இவங்க பண்ணுவாங்களா, அவங்க பண்ணுவாங்களா, இந்த நடிகர் பண்ணுவாரா, இந்த டைரக்டர் பண்ணுவாரா அப்படின்னு ஏங்கி கிடந்து இன்னைக்கு கடைசியில மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து இதோட பார்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் கூட்டம் இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடுறாங்க. கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல இந்த படத்தை செலிப்ரேட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ உண்மையிலே இந்த படம் இதுக்கெல்லாம் ஒர்த்தா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த புக்கை படிச்ச கொஞ்சம் பேரு, ரொம்ப கொஞ்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க, என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நான் நாவல 5 பாகத்தையும் படிச்சுட்டேன். ஆனா இந்த படம் என்னமோ சின்ன பசங்களை வச்சு என்ன இவரெல்லாம் ராஜராஜ சோழனா, ஜெயம் ரவிலாம், இவர் வந்தியத்தேவனா, இவர் ஆதித்ய கரிகாலனா அப்படின்னு பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போறாங்க, அப்படின்னு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பாகுபலி படம் அளவுக்கு இந்த படம் இல்லைங்க. அந்த படம் வேற லெவலுங்க. இந்த படம் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. ரொம்ப ஸ்லோவா போகுதுங்க, ரொம்ப லேக் இருக்குங்க, ஸ்கிரீன் பிளேவே ரொம்ப மொக்கையா இருக்குங்க அப்படின்னு இன்னொரு சின்ன கூட்டம் சொல்றாங்க. உண்மையிலே இந்த படம் பாகுபலி அளவுக்கு இல்லையா, இந்த புக்கு படிச்சவங்களுக்கு இந்த படம் திருப்தி கொடுக்கலையா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை அப்படியே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபைனலி இந்த படத்தை நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். ஸோ நான் இந்த படத்தை பயங்கரமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு நாவல், வழக்கமா ஒரு நாவலை படமா கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்காக நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி சேஞ்ச் பண்றதுல அந்த நாவலோட தன்மையும் கெட்டுறக்கூடாது, அதே நேரத்துல படத்துக்கான ஃபார்மட்டும் வரணும். சோ இதை எப்படி மணிரத்னம் ஸ்கிரீன் பிளேவா கொண்டு வர போறாரு, எப்படி கதையா கொண்டு வர போறாரு, எப்படி எந்த சீனுக்கு அடுத்தது எந்த சீனை வைக்க போறாரு, எந்த நடிகர்களுக்கு எப்படி என்ட்ரி கொடுக்க போறாரு, எப்படி இதை சினிமா தன்மையா மாத்த போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இன்னைக்கு அதை பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போயிட்டேன். சோ இந்த விஷயத்த இந்த புக்கை படிச்சவங்க நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு நாவலை படமா எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா நாவல் அப்படிங்கிறது வேற ஒரு ஃபார்மேட். அதை படமா எடுத்தீங்க அப்படின்னா அது தியேட்டர்ல உட்காந்து பார்க்கவே முடியாது. ஸோ படத்துக்குன்னு நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணணும், அதுக்குன்னு உட்காந்து தனியா நீங்க ஸ்கிரீன் பிளே பண்ணணும். ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த படம் இன்னைக்கு நம்ம ரசிக்கிற அளவுக்கு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படமா வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மணிரத்னம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு அடுத்ததான் இந்த படத்துல செட்டு போட்டிருக்காங்கல்ல, தோட்டா தரணி வேற லெவல் பண்ணிட்டாருங்க. இன்னொரு பக்கம் ரவிவர்மன் அவரும் என்ன ஒரு சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சொல்லவா வேணும், ஒவ்வொரு இதுலயும் டென் 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 அப்படின்னு வருது. அப்படியே நல்லா அப்படியே சிலுத்து போயிட்டாங்க. மியூசிக் தான் நம்மள பயங்கரமா அங்கங்க கூஸ் பம்ப்ஸ் ஆகுறது. ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கக்கூடியவங்களுக்கு, அதாவது இந்த புக்கை படிக்காம இந்த கதையை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது கதைக்குள்ள உங்களை உள்ள இழுக்கணும், அப்படிதான் பண்ணணும். ஏன்னா இந்த கதையில, இந்த படத்துல தேவையில்லாத இடத்துல சம்பந்தமே இல்லாத விஎஃப்எக்ஸ் இருக்காது. இந்த படத்துல வேணும்னே பிரம்மாண்டமா ஒரு சீன் வைக்கணும்ட்டு 1,00,000 பேரை கூட சண்டை போடுற ஒரு சீன் இருக்காது. ஒரு பெரிய மிருகங்கள் கூட சண்டை போடுற சீன் இருக்காது. இது உண்மையான ஒரு கதை, உண்மையான ஒரு கதையை அதை எப்படி எடுக்கணுமோ, அதுக்குள்ள கற்பனையை சேர்த்து எப்படி எடுக்கணுமோ, எப்படி ஒரு நாவல்ல இருந்து பிலிமா கன்வெர்ட் பண்ணணுமோ, அதை எப்படி பர்ஃபெக்டா பண்ணணுமோ அப்படி பண்ணிருக்காங்க. சோ என்னை கேட்டீங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட பொன்னியின் செல்வனை இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு இப்படிப்பட்ட படம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கறத தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, அதுக்கு அடுத்ததான் இந்த நாவல் படிச்சவங்க நிறைய பேர்ல ரொம்ப கொஞ்சம் பேர், ஏன்னா நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருச்சு, ஒரு நாவல்ல இருந்து படமாக்கணும்னா அது இப்படிதான் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நாவலை படிச்சவங்க அந்த ராஜராஜ சோழன், அதாவது அந்த அருண்மொழிவர்மன் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப டீப்பா உள்வாங்கிக்கிட்டாங்க. சோ ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவரு அவர் பெரிய மாவீரர் அப்படின்னு, அவர் ஒரு பெரிய மாவீரர் தான். ஆனாலுமே நீங்க ஒரு படமா எடுக்கும் போது அதுல ஒரு கேரக்டரை தான் நம்ம போட முடியும், ஒரு நடிகரை தான் போட முடியும். அதுக்காக உண்மையிலே ராஜராஜ சோழனையேவா போய் டைம் டிராவல் பண்ணிட்டு அவரே கூட்டு முடியும், அப்படியே வந்தாலும் அவர் நடிப்பாரா? அந்த மாதிரி இருக்கு இவங்க சொல்றது. சோ அவங்களுக்கு அது ஒத்துக்கலையாம், அது ஜெயம் ரவி பண்ணது ஒத்துக்கலையாம்.
சோ கார்த்தி வந்து வந்தியத்தேவன் பண்ணது வந்து உங்களுக்கு ஒத்துக்கலையாம். படமே வந்து பாக்குறதுக்கே சுத்தமா நல்லா இல்லையாம். ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பண்ண மாதிரி இருந்துச்சாம். ஏதோ சின்ன பசங்களை வச்சு மணிரத்னம் இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாவல் அப்படிங்கும்போது அந்த நாவல்ல இருக்கிறத நீங்க படிச்சு உள்வாங்குறீங்க அப்படின்னா, அதையே போய் அந்த படத்திலயும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் அதோட ஒரு பேசிக் பாயிண்ட். சோ இத மோஸ்ட்லி நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. சோ இததான் அவங்களுமே சொல்ல வந்தாங்க. என்னன்னா, ஒவ்வொரு கதை படிக்கிறவங்களுமே அவங்க ஒரு கற்பனை வச்சிருப்பாங்க. இது மணிரத்னத்தோட கற்பனை. இது பேஸ்ட் ஆன் கல்கியோட ஸ்டோரி தானே தவிர டாப் டு பாட்டம் வரையும் கல்கியோட ஸ்டோரி கிடையாது. பேஸ்ட் ஆன் கல்கி ஸ்டோரி. சோ பொன்னியின் செல்வன் அப்படின்னு அவர் எழுதின அந்த நாவல்ல இருந்து படமா கன்வெர்ட் பண்றதுக்காக நிறைய விஷயத்த சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அது அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு கற்பனையா ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இங்க படத்துல எதிர்பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா இது மணிரத்னம் அவர்களோட கற்பனை. அதாவது நீங்க இப்போ புக்கு படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை இருக்கும். இது மணிரத்னத்தோட கற்பனை, அவ்வளவுதான். அப்படிதான் நீங்க போய் இந்த படத்தை பார்க்கணுமே தவிர ஏன் கற்பனைக்கு ஏத்த மாதிரி மணிரத்னம் எடுக்கல அப்படின்னு நீங்க வந்து சொல்றது வந்து ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. சோ அதுக்கு அடுத்ததான் பாகுபலி அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ பாகுபலி அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதை. அந்த கதையில அந்த ஹீரோவா அந்த கதாநாயகனை நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம் கூட பண்ணலாம். அவர் வந்து திடீர்னு மலையை உடைச்சு அதை படகாக்கி பனியில வந்து சறுக்கிக்கிட்டு போலாம். 120 அடி சிலைய வந்து ஒரே ஒருத்தர் கையில பிடிச்சு அதை வந்து தூக்கி நிப்பாட்டி எல்லாரையும் காப்பாத்தலாம். ஒரு பெரிய சிவலிங்கத்தை அடிச்சு ஒடிச்சு தோல்ல தூக்கி போட்டு போலாம். சோ இந்த மாதிரி நிறைய சாகசத்தை பண்ணலாம். ஆனா இந்த கதை அப்படிங்கிறது உண்மையிலே வாழ்ந்தவர்களோட கதை. மேபி ஒரு 2 3 அந்த கேரக்டர்ஸ் மட்டும் கற்பனை கதையா இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் 90% வந்து இந்த கதையில வாழ்ந்தவங்க, இந்த கதையில இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையா வாழ்ந்த நபர்கள். சோ அவங்கள பத்தி நம்ம எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேண்டசி மூவி எடுக்கிற மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் எடுக்க முடியாது. முதல்ல பொன்னியின் செல்வனை பாகுபலி கூட கம்பேர் பண்றதே ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப அயோக்கியத்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அது ஒரு ஃபேண்டசி பிலிம். அதுல நீங்க அந்த ஹீரோவை சூப்பர் ஹீரோவா காட்டலாம். இதுல அப்படிலாம் காட்ட முடியாது. என்ன இருக்கோ அதை தான் காட்ட முடியும். அப்படியே நீங்க கற்பனையை சேர்த்தாலுமே அது உண்மைக்கு புறம்பா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. சோ இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கேரி பண்ணி இது எல்லாத்தையுமே உள்வாங்கி இந்த படத்தை இவங்க பண்ணது உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். வேற யாரும் எங்கேயோ ஏதோ பண்ணி சொதப்பிடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு மணிரத்னம் கிட்ட இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ நிறைய பேர் இந்த படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலா இந்த மாதிரி கதைகள்ல நிறைய கதை இருக்கும், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தணும். இல்ல அப்படின்னா நிறைய சீன்ஸ் உங்களுக்கு புரியாம போயிடும். சோ இப்பவே நிறைய பேருக்கு இது யாரு அது யாருன்னு பக்கத்துல புக்கு படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களே இது யாரா இருக்கும் அப்படின்னு அவங்களே ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்திலே சில சீன்ல அவங்களே ரிவீல் பண்றாங்க. இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாகும் ரொம்ப உத்து கவனிச்சாதான் உங்களுக்கு இந்த கதையே ரொம்ப டீட்டெயிலா புரியும். எங்கேயாவது கோட்டை விட்டுட்டு போனை நோண்டுறது, இல்ல நான் போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கதை அவ்வளவுதான், ஒன்றும் புரியாம போயிடும். அப்புறம் பக்கத்துல யாராவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்து கிடப்பீங்க. சோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. முதல் நாள் கண்டிப்பா 70 கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. 70 கோடிக்கு மேலனா அது 80 கோடியா இருக்கலாம், 85 கோடியா இருக்கலாம். கண்டிப்பா அதை விட அதிகமா தான் பண்ணும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். சோ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பாத்துட்டீங்களா, இல்ல இனிமே பார்க்க போறீங்கன்னா எப்ப பார்க்க போறீங்க, ஃபேமிலியோட போறீங்களா, என்ன ஏது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. சோ இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.